You are watching Grace Television. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரேஸ் டிவி நேயர்களுக்கு இன்னொரு நாளில் டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் உங்களை பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காக ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு காட்ஸ் பீப்புள், தேவனுடைய ஜனம். நாம் கர்த்தருடைய ஜனமாக தேவ ஜனமாக இருப்பதினால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 32:9 டியூட்டரானமி சாப்டர் 32 and verse 9. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு அப்படி என்றால் என்ன அர்த்தம் பாருங்களேன். காட்ஸ் பீப்புள் ஆர் இஸ் போர்ஷன் என்று சொல்கிறார். அதாவது நமக்கு ஒரு சொத்து இருக்குதுன்னு சொன்னாக்கா அதில் நமக்கு ஒரு பாகம் உண்டு இல்லைங்களா. எங்கள் அப்பாவுடைய சொத்து இருக்கிறது, அதில் எனக்கு ஒரு பாகம் உண்டு அப்படின்றது ஒரு பிள்ளையும் இந்த காலத்தில் அந்த சொத்துக்காக என்னென்னவோ செய்கிறாங்க. இங்கே ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, காட்ஸ் பீப்புள் ஆர் இஸ் போர்ஷன். அப்படின்னா ஆண்டவர் தேவ ஜனங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருன்னா, நீ என் சொத்து மாதிரி, நீங்கள் என்னுடைய போர்ஷன், என்னுடைய பாகம், நான் உனக்கு உரிமை எனக்கு உண்டு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் பார்க்குறாருங்க. அப்போது எவ்வளோ ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் பார்க்குறாரு பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அப்போது தேவ ஜனங்களை ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நமக்கு தெரியும். அவங்க தேவ ஜனங்களாக பழைய ஏற்பாட்டில் காணப்பட்டாங்க. அப்போது அவங்கள என்ன பண்ணார் ஆண்டவர்? மோசேயின் மூலமாக அவங்கள விடுதலை ஆக்குறாரு. அவங்கள எகிப்தில் அடிமைப்படுறாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. யாத்திராகமத்தில் அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் அப்படியாக சொல்லுது பாருங்கள். அவர்கள் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தறினார். அவருடைய ஜனங்களை அவருடைய பெருமூச்சை கேட்கிறாராம். 24ஆம் வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சையை கேட்டு, எக்ஸோடஸ் 22:24 அந்த ஜனங்க படுற கஷ்டத்தையும், அந்த ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்களே அவங்கள அந்த பார்வோன் அவங்கள அவ்வளோ கடுமையாக வேலை செய்ய வைக்கிறார். அவங்க விடுற பெருமூச்சு, அவங்களுடைய அந்த ஜபத்தை ஆண்டவர் நினைக்கிறார். அப்போது அவங்கள உடனடி ஆண்டவர் மோசே அனுப்பி அவங்கள தேவ ஜனங்களை மீட்டு கொன்றார். He redeemed his people. அப்போ எப்படி விடுதலை ஆக்குறாரு? அவங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. 10 வாதைகளை பார்வோன் ராஜாவுக்கு முன்னால் அங்கே மோசே செய்ய வைக்கிறாரு. தண்ணியை ரத்தமாக மாற்றுறாரு. வானத்திலிருந்து கல் மழை வருகிறது, வண்டுங்க பேனுங்க, அதாவது தவக்கலைங்க அந்த தேசத்தையே கலங்கிட்டாங்க. கடைசியில் பார்வோனுடைய முதல் பிறந்த அந்த பையனே மரித்து போனான். பாருங்களேன், அவ்வளோ ஒரு வல்லமை தேவ ஜனங்களை ஆண்டவர் பாதுகாப்பதற்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஏன்னா அவருடைய சொத்து இல்லையா தேவ ஜன. பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற நீங்களும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை, உங்கள் கவலை பெரிதாக இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் நீ தேவ ஜனம். இயேசுவின் ரத்தத்தால் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கோ அன்றைக்கு ஒரு அந்த கடைசி வாதம் என்னன்னா, ஆண்டு சொல்றார் மோசேயை பார்த்து, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தேவ ஜனங்கள்லாம் ஒரு ஆடை எடுத்துக்கணும், அந்த ஆட்டை நீங்கள் அன்னைக்கு அடிக்கணும், பலான தீதி குடிக்கிறார் ஆண்டவர். அந்த டேட்டில் அந்த ஆடு அடிக்கப்பட்ட அந்த ரத்தம் வீட்டு வாசலில் பூசப்பட்டிருந்தா, அந்த ரத்தம் எந்த வீடு மேலே இருக்குதோ அந்த வீட்டுக்கு மரணம் வராது, வாதம் வராதுன்னு சொல்லிட்டு அவங்கள விடுதலை ஆக்குறார் பாருங்க. அப்போ தான் அந்த பார்வோனுடைய முதல் பிறந்த மகன்லேருந்து எகிப்தில் பெரிய ஒரு நஷ்டம் வருது. அப்போ தான் அந்த பார்வோன் என்ன பண்ணுறார்? தேவ ஜனங்களை அனுப்பிடுறார், நீங்கள் போங்க, எனக்காக ஜெபம் பண்ணு. பிரியமானே, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. 1 நாளாகமம் 1 Chronicle chapter 17 verse 21 1 நாளாகமம் 17:21 வசனம். 1 Chronicle 17:21 இந்த வசனம் அங்கே டிஸ்பிளே ஆகும்போது தயவுசெய்து நீங்களும் படிங்க. உமது ஜனமாக இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனம் உண்டோ? பாருங்க எப்படி இந்த தேவ மனிதன் சொல்றாருன்னா, உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஒரு நிகரான ஜனம் உண்டோ? பாருங்க, ஆண்டவர் பெரிய God is a great God. ரெண்டாவது சொல்றாரு, God's people are great. எப்படின்னா அந்த ஜனங்களுக்கு நிகரான ஜனங்கள் இல்லையே. ஏன்னா பாருங்களேன், பூலோகத்தில் இந்த ஒரே ஜாதியை தேவனாகிய நீர் உமக்கு ஜனமா மீட்கும்படி
பயங்கரமான பெரிய காரியங்களை உமக்கு பாருங்க. இந்த ஒரே ஜாதி யாரு? இந்த தேவ ஜனங்களை மீட்கும்படி பெரிய காரியங்கள் அவங்க மேல அவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும்படி எகிப்திலிருந்து நீங்களாக்கி மீட்ட உமது ஜனத்துக்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி உமது ஜனமாக இஸ்ரவேல் என்றென்றும் உமது ஜனமா இருப்பதற்கு. யாருடைய ஜனம்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டு கொண்டு வந்தார்? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கி அவங்க முன்னால் அற்புதங்களை செய்து அவங்கள வழியெல்லாம் போஷித்து வனாந்தரத்தில் மன்னாவை கொடுத்து தண்ணி கொடுத்து அவங்கள அந்த பாலத்தேனோட தேசத்தில் அவங்கள சேர்த்தார்? அப்படின்னா கர்த்தருடைய ஜனமே அவருக்கு பங்கு. அவருக்கு சொத்து யாருன்னா ஆண்டவருடைய ஜனம்தான். ஆண்டு சொல்றாருங்க, அவர் தமது ஜனங்களுக்கு முன்னால சத்துருக்களை துரத்துறாரு, பெரிய அற்புதங்களை செய்றார். பிரியமான, இன்னைக்கு நீ தேவ ஜனமா இருக்கிற. ஆண்டு உனக்கு என்ன வாக்கு கொடுக்குறாரு? உன் பெருமிச்சு ஆண்டு கேட்கிறாரு, உன்னை நினைத்திருக்கிறாரு, உன்னை ஆஸ்வதிக்கும்படி கர்த்தர் என்ன பண்றாருங்களா? அவரே இறங்கிட்டார். மோசேக்கு சொல்றாரு, நானே இறங்கி வர மோசே, என் ஜனங்களை விடுதலை ஆக்கணும். பிரியமானே, இன்னைக்கு தேவ ஜனங்களாகி உங்களை என்னையும் விடுவிக்க ஆண்டவரே இறங்கி வருகிறார். ஏன்? நீங்க அவருடைய பார்வையில் ஒரு பெரிய சொத்து. ஒரு முறை கேஜிஎஃப்ல ஒரு பெரிய earthquake ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. அப்போ நான் காலேஜில் படிச்சுனுக்கிறேன். அப்போ எங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, அந்த ராத்திரி நிறைய பேர் தூங்கலை. நெக்ஸ்ட் நாள் நான் காலேஜ் போகும்போது எங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ராத்திரெல்லாம் தூக்கல, கேஜிஎஃப்ல பூகம்பம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு அவர் சொன்னார், எங்கள் மம்மி பூகம்பம் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே வீட்டில் இருக்கிற பீரோவில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டாங்க அப்படின்னாரு. அப்போ அவங்களுடைய சொத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகை, அதை தான் சொத்தாக பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க, நீங்கள் தான் என்னுடைய சொத்து, நீங்கள் தான் என்னுடைய பங்கு. இப்போ உங்கள் பேரில் ஒரு டாக்குமெண்ட்டில் லேண்ட் இருந்துச்சுன்னா அந்த லேண்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது யாராவது எனிமி வந்து அதை பிடிக்க வந்தா, இல்லை அது என்னுடைய சொத்து, எங்கள் மேலே இருக்குது, இது எங்கள் அப்பாவுடைய பாகம், நம்ம உரிமை பாராட்டுறது போல நம்முடைய தேவன் நம்ம மேலே உரிமை வச்சுக்கிறார். பிரியமானலே, அவருடைய ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டார். தமக்கு ஜனமா இருப்பதற்கு, நம்மை நிலைப்படுத்துவதற்கு உமது ஜனமா இருப்ப. நீங்க யாருடைய ஜனம்? தேவ ஜனம். கர்த்தராகிய நீதாமே அவர்களுக்கு தேவனானீர். பிரியமானவர்களே, ஆண்டவர் தேவ ஜனங்களை மீட்டு கொண்டார். எப்படி? பழைய ஏற்பாட்டில் பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்பட்டு ரத்த சிந்ததன் மூலமா அவங்க விடுதலை ஆக்கினாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு சொல்றாரு, நீங்க என்னுடைய ஜனம். பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 Peter chapter 2 verse 9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம். நம்ம யாருங்களா? தேவனுடைய சொந்த ஜனம். பிரியமானே, நான் இன்னும் சுருக்கமாக முடிச்சிடறேன். நீங்க கேட்கலாம், பிரதர் நான் தேவ ஜனம், ரைட்டு. தேவ ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? சங்கீதம் 85:8, சாம்ஸ் 85 verse 8ல தேவ ஜனங்களுக்கு முதல் ஆசீர்வாதம். சாம்ஸ் 85:8, கர்த்தராகிய தேவன் விரும்புவதை கேட்டேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பரிசுத்த வான்களுக்கு சமாதானம் கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாருங்களா? அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். பிரியமானே, இன்னைக்கு உன்னுடைய சமாதானம் உண்டு. சங்கீதம் 29:11 அந்த வசனம் டிஸ்பிளே ஆகும்போது தயவுசெய்து படிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு என்ன கொடுக்கிறாரு? சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். He gives strength to his people. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாருங்க? பலன் கொடுக்கிறார். அவர் என்ன கொடுக்கிறார்? சமாதானத்தை கொடுக்கிறார். சாம்ஸ் 94:14 சொல்றாரு, சங்கீதம் 94:14, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருப்பார். God will not forsake his people. நீ தேவ ஜனமா இருந்தா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, நீ தேவ ஜனமா இருந்தால் ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், உனக்கு பலனை கொடுப்பார். பாருங்க, அதே சங்கீதம் 125ஆம் அதிகாரத்துல எவ்வளவு அற்புதமான ஒரு வசனம். சங்கீதம் 125 வசனம் 2ஆம் வசனம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்திலும் தனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பாருங்களேன், எப்படி எருசலேமை சுற்றிலும் மலைங்க இருக்குது, பர்வதங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவர் வந்து தன்னுடைய ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார்களாம். God's protection, it speaks of his protection. பிரியமானே, கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு அங்க என்ன கொடுக்கிறாருங்க? பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தமது ஜனங்களை சுற்றிலும் இருக்கிறார். சங்கீதம் 148ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் உண்டு. சங்கீதம் 148 பாருங்களேன், அவர் 14ஆம் வசனம்,
அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். பாருங்களேன், தம்முடைய ஜனங்களுக்கு என்ன கொடுக்குறாராம்? ஒரு கொம்பு. என்னன்னா ராஜா. இயேசு ராஜாவை நமக்காக அவருடைய ஜனமாக இருக்கும்படி கொடுத்தார். பிரியமானவர்களே, உனக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு தம்முடைய பிதாவாகிய தேவன் தம்மை தாமே குமாரனா இயேசு பலியா கொடுத்தார். பாருங்க, அவருடைய ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருங்க? சமாதானத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு அவருடைய ஜனத்துக்கு? ஆண்டவர் அவர் he gives strength unto his people, பலத்தை கொடுக்கிறார். தம்முடைய ஜனத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுக்குறாருங்க? ராஜாவாக, ஒரு கொம்பாக, அவருக்கு நம்முடைய கொண்டாட்டமாக ஆண்டவர் அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொண்டாட்டமாக இருக்கும்படி நமக்கு அவருடைய குமாரனா இயேசுவே கொடுத்தார். ஆண்டவராக இயேசு தன்னுடைய பாருங்க, பிதா கிட்ட இருக்கிறது பெஸ்ட் எதுனா ஆண்டவராக இயேசு தான். அந்த பெஸ்ட்டாக இருக்கிற அவரையே நம்மளுக்காக சிலுவையில் பலியாகும்படி ஏன் கொடுத்தாருன்னா, நீங்களான தேவ ஜனங்களா, அவருடைய பிள்ளைகளா, இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெறும்படி கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலும் கிருபையும் சமாதானத்தையும் தேவ ஜனங்களாக உங்களுக்கு பலனையும் அவருடைய குமாரனா இயேசுவே கொடுத்தவர். வேதம் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொந்த குமாரனையே கொடுத்தாரு, மற்றதை கொடுக்க மாட்டாரா? பிரியமானவர்களே, எவ்வளோ அற்புதமான ஒரு வசனம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? He gave his only one son. ஒரு ரட்சிப்பின் அந்த ராஜாதிராஜா இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக நமக்காக கொடுத்தார். பிரியமானவர்களே, சொந்த குமாரனே கொடுத்தவர் மிச்சம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் தாமே தேவ ஜனங்களாக உங்களை ஆறுதல் படுத்துவாராக. ஏசியா 49:13 நான் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஐசியா 49 and verse 13 இப்படி சொல்றாரு பாருங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். God will comfort his people. கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த ஆறுதல் கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனா இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட பிள்ளைகளா, பரிசுத்த ஜாதியா, சொந்த ஜனமா தெரிந்து கொண்டீர். உம்முடைய ஜனங்களுக்கு நீரே பலனையும், உம்முடைய ஜனங்களுக்கு நீரே சமாதானத்தையும், உம்முடைய ஜனங்களுக்கு நீரே ஆண்டவரே அப்பா சுகத்தையும், உம்முடைய ஜனங்களுக்கு நீரே ஆறுதல் செய்தருளும்படியா இயேசு ரட்சகர் நாமத்தில் இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் தொடும்படியா உம்முடைய ஜனமா மீட்டுக்கொள்ள அப்பா, உம்முடைய ரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்ட ஜனங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த கார கிரிகளை அப்புறப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென்.